வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி கடக்க இருக்கிறது வரக்கூடிய செப்டம்பரிலே. அதாவது செப்டம்பர் 10 தேதிக்கு மேல் அக்டோபர் 15 தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை நிகழ்வு ஆந்திர பிரதேசம் கடக்க இருக்கிறது. இதன் காரணமாக தீவிர மழைப்பிடிப்பு இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு என்கின்ற எச்சரிக்கையும் தற்பொழுது குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தீவிர நிகழ்வு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் இந்திய மாநிலத்திற்கு, குஜராத் மற்றும் ராஜஸ்தானிற்கு. இந்த நிகழ்வு படிப்படியாக நாளை மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும். இருந்தாலும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் குஜராத்துக்கு மழை இருக்கும். இது ஏற்கனவே நம்ம சொன்னோம், 9ஆம் தேதி வரை நகரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை இந்த நிகழ்வு நகரும். ஆனால் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை இந்திய பகுதியை விட்டு பாகிஸ்தானுக்குள்ள முழுமையாக போயிடும். அதற்கப்புறம் இங்கே மழைப்பொழிவு 9ஆம் தேதி குறைஞ்சிடும். சரி, இதன் காரணமாக வட மாநிலங்கள் முழுவதும் மழை தாங்க. இமயமலையை ஒட்டிய பகுதிகள் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் மழை தான். தென்னிந்திய வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமா, வளிமண்டல சுழற்சி காரணமா தமிழ்நாட்டில் மழை, வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு இன்றைக்கு அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு, டெல்டாவிற்கும் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை, குறிப்பாக வடக்கு டெல்டா, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் இந்த பகுதிக்கு நிறைய மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவு காத்திருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சரி, இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்க, வரக்கூடிய 10ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடல்ல புதிய சுழற்சி உருவாகி படிப்படியாக ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி 11, 12 தேதிகளில தமிழ்நாட்டின் வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆந்திர பிரதேசத்தில் கனமழை பிடிப்பை கொடுக்க போகிறது. நெல்லூர் முதல் விசாகப்பட்டினம் வரைக்கும் தெலுங்கானாவிற்கும் 11ஆம் தேதியெல்லாம் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம், ஒட்டுமொத்த தெலுங்கானாவிற்கு மிக கனமழை பிடிப்பு காத்திருக்கு. 11, 12 தேதிகளில் இந்த நிகழ்வு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக இது மிக மெல்லதான் நகரும். 11, 12, 13 தேதியில இது ஆந்திர பிரதேசத்தை விட்டு நகரும். 10 உருவாகும், 11 நகரும், மிக மெல்ல நகரும். கரை கடந்து செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர 10ஆம் தேதியிலிருந்து 11, 12, 13, 14, 15ஆம் தேதி வரைக்கும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்திற்கு கனமழை காத்திருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும். பிறகு அந்த நிகழ்வு மகாராஷ்டிரா, கோவா பகுதிக்கும் குஜராத் பகுதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு 15ஆம் தேதி தெலுங்கானா விட்டு விலகி 16ஆம் தேதி அது மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் பகுதிக்கு கனமழை பிடிப்பை கொடுக்கும். இது விலகி சென்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு கனமழை பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் மேலும் ஒரு புதிய நிகழ்வு, ஆனால் அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டே தான் இருக்கும். அது மகாராஷ்டிரா போனாலும் தெலுங்கானாவுக்கு மழை இருந்து கொண்டிருக்கும். வங்கக்கடல் காற்று பயணிப்பதன் காரணமா, வங்கக்கடல் காற்று ஈர்ப்பதன் காரணமா, அரபிக்கடல் காற்று, வங்கக்கடல் காற்று சந்திப்பு தெலுங்கானாவில் இருக்கும் என்பதனால ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். 11ஆம் தேதியிலிருந்தே படிப்படியாக 12, 13, 14 மிக மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வு மகாராஷ்டிராவிற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிற நிலையில ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகாவிற்கு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிற அதே வேளையில் இமயமலை ஒட்டிய பகுதிக்கும் உத்தரப்பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்வு 22ஆம் தேதி வரை மழைப்பிடிப்பை கொடுக்க போகிற நிலையில அடுத்த நிகழ்வு 23ஆம் தேதி உருவாகி இருக்கிறது. அந்த நிகழ்வு தெற்கு ஆந்திரா மற்றும் மத்திய ஆந்திரா இடைப்பட்ட பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிப்பை தரும். அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கும் மிக கனமழை பொழிவை
கொடுக்க இருக்கிறது. இந்த மாத இறுதி நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி வழியாக நகர தெலுங்கானாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில அக்டோபர் மாத முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி, அதாவது மசூலிப்பட்டினம் ஒங்கோல் இடைப்பட்ட பகுதி வழியாக அது கடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கடக்கும் பொழுதும் வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம், ஒட்டுமொத்த தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிராவிற்கும் கேரளா, தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவை அது ஏற்படுத்தும். வடகிழக்கிலிருந்து மேகமர, அதாவது இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர் மாத 2வது வார நிகழ்வு. ஆக அடுத்தடுத்த 4 நிகழ்வுகள் சிறு நிகழ்வாக இருந்தாலும் வலிமையான மழை தரும். வலிமையான நிகழ்வும் 2 உண்டு. ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்குள் ஆந்திர பிரதேசத்திற்கு 2 நிகழ்வுகள் காத்திருக்கு. 2ம் நிறைய மழைப்பொழிவை தரும் நிகழ்வாகத்தான் இருக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவை தர இருக்கக்கூடிய நிகழ்வு வழக்கமாக எப்போதும் செப்டம்பர் மாதத்துக்கு தான் ஆந்திர பிரதேசத்துக்கு நிறைய மழைப்பொழிவை தரும். பெரும்பாலும் மத்திய ஆந்திர பிரதேசம், வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாகத்தான் கடக்கும். ஆனால் இந்த ஆண்டு மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கடக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாடு, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, தெற்கு ஆந்திர பிரதேசம், கேரளா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அந்த நேரத்தில் மழைப்பொழிவை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கானாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் நிறைய மழைப்பொழிவு, அடிக்கடி தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் மழைப்பொழிவு, இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு, வாரக்கணக்கில் மழைப்பொழிவு. அது பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. ஆக வாரக்கணக்கில் மழைப்பொழிவு எல்லாம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தென்மேற்கு பருவமழை மழைப்பொழிவு செப்டம்பர் 30 நிறைவடைந்தாலும் அதற்கு பிறகு 15 நாள் வடகிழக்கு பருவமழை தொடரும். அந்த மழைப்பொழிவு அப்படியே வடகிழக்கு பருவமழையில் சேர்ந்துடும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 18 அப்படியே வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு நல்லதொரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும். முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதிக்குத்தான் அமையும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதிக்கும், பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் மத்திய கடலோரத்திற்கும், டிசம்பர் மாத நிகழ்வு மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும், ஜனவரி நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும். நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வு இந்த ஆண்டு தென் மாநிலங்களுக்கே மழைப்பொழிவை தரும். டிசம்பர் ஜனவரியில் குளிர் வந்தாலும் பனிப்பொழிவு வந்தாலும் பனிப்பொழிவும் குளிரும் மழைப்பொழிவை கூட்டுவதற்கே, கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் பொழுது அது மழையாக மாற்றுவதற்கு சாதகமாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு சராசரிக்கு அதிகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருங்கள். வானிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள். அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய சரியாக வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.